இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவார்களா? இந்திய ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் என ப. சிதம்பரம் கருத்து. மத்திய அரசின் திட்டமா மாநில அரசின் திட்டமா என்று பார்க்காமல் நிதி ஒதுக்கீடு. மாநில பங்களிப்பு நிதி உடனே விடுவிக்கப்படுவதாக ஸ்டாலின் தகவல். சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தை பயன்படுத்தி சிறையிலேயே வைத்திருப்பதா? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். ஜெயலலிதா நகைகள் நிலங்களின் மதிப்பீட்டு பணிகள் முடிந்து ஒப்படைப்பு. பறிமுதல் செய்த நிலங்களை தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள அனுமதி. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களா என்பது இந்திய ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் என முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை ட்ரம்ப் அரசு நாடு கடத்தி வருகிறது. சட்டவிரோதமாக குடியேறிய 104 பேருடன் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட முதல் ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் கடந்த 5ஆம் தேதி தரையிறங்கியது. கை கால்கள் விலங்கிடப்பட்டு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டு மிக மோசமான முறையில் அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. மனிதாபிமானமற்ற முறையில் இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அமெரிக்காவிடம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவை கேள்வி எழுப்பின. ஆனால் இது வழக்கமான நடைமுறைதான் என்றும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்த நாடு இப்படித்தான் நடத்தும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி 2 நாள் பயணமாக அண்மையில் அமெரிக்கா சென்றபோது மேலும் 487 இந்தியர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டுள்ளது. அவர்களில் முதல் கட்டமாக 119 இந்தியர்கள் அமெரிக்க விமானப்படை விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இன்றிரவு 10 மணிக்கு அவர்கள் அமிர்தசரஸ் விமான நிலையம் வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து 104 பேர்களுடன் புறப்படும் அடுத்த விமானம் நாளை இந்தியா வந்து சேருகிறது. இந்நிலையில் இவர்களாவது கண்ணியமான முறையில் நடத்தப்படுவார்களா என எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ள திரு ப. சிதம்பரம், அவர்கள் கைகளில் விலங்கு போடப்பட்டதா, கால்கள் கயிற்றால் பிணைக்கப்பட்டதா என்பதே எல்லோர் மனதிலும் எழும் கேள்வி என பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் இந்திய ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய ராஜதந்திரம் வெல்ல வேண்டும், இந்தியர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம் என்றும் திரு ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் திட்டமா மாநில அரசின் திட்டமா என்று பார்க்காமல் உடனடியாக உரிய நிதி விடுவிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் மாநில அளவிலான 4வது கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் பேசிய திரு ஸ்டாலின், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டங்களை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். மத்திய அரசின் திட்டமா மாநில அரசின் திட்டமா முந்தைய அரசின் திட்டமா என எந்தவிதமான பாகுபாடும் பார்க்காமல் திராவிட மாடல் அரசு தேவையான பங்களிப்பு நிதியை உடனுக்குடன் விடுவித்து வருவதாகவும் அவர் கூறினார். ஒன்றிய அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கடைகோடி பயனாளர்களுக்கும் போய் சேர்றதில் திராவிட மாடல் அரசோட பங்கை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகுது. உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு முன்னோடியாக இருப்பதாகவும் கடந்த ஆண்டு 52 நாட்களுக்கு பதில் 59 நாட்கள் வேலை வழங்கியுள்ளதாகவும் கூறிய திரு ஸ்டாலின், ஆனால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு மத்திய அரசு அதற்கான ஊதிய நிலுவைத் தொகையை வழங்காமல் தாமதித்து வருவதாக கூறினார். கூட்டத்தில் பங்கேற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்களவை உறுப்பினர் திரு திருமாவளவன் கோரியபடி பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான அலகு தொகையை உயர்த்துவது தொடர்பான கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தி வருவதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநில அரசின் சிறப்பு செயலாளராக இருந்த அருண்குமார் திரிபாதி என்னும் அதிகாரியை மதுபான ஊழல் தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டில் அமலாக்கத்துறை கைது செய்தது.
பின்னர் சிறப்பு நீதிமன்றம் தன்னை ஜாமீனில் விடுவித்த நிலையிலும் அந்த உத்தரவை அமலாக்கத்துறை செயல்படுத்தாமல் தொடர்ந்து சிறையிலேயே வைத்திருந்ததால் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா, திரு உஜ்ஜல் புயன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ்.வி. ராஜு, குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கில் இருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது மனுதாரர் மீதான குற்றச்சாட்டை சிறப்பு நீதிமன்றம் ரத்து செய்த பின்பும் அவரை எப்படி தொடர்ந்து சிறையில் வைத்திருந்தீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கைதான நபரை சிறையிலேயே வைத்திருக்க சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தை அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்துவதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப வேண்டும் என்று கூறினர். அனைத்து நடவடிக்கைகளிலும் அமலாக்கத்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை நிராகரித்த நீதிபதிகள் மனுதாரர் அருண்குமார் திரிபாதிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்துக்களின் மதிப்பீட்டு பணிகள் முடிந்து அவை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி 27 கிலோ தங்கம், வைர நகைகள், 700 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1526 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் அவை கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நீதிபதி திரு மோகன் முன்னிலையில் நகைகள் மற்றும் சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் பணி நேற்று தொடங்கியது. மொத்தமுள்ள 481 நகைகளில் 150 ஆபரணங்கள் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் எஞ்சியவை இன்று மதிப்பீடு செய்யப்பட்டன. நேற்று 5.5 மணி நேரம், இன்று சுமார் 2.5 மணி நேரம் என மொத்தம் 8 மணி நேரம் மதிப்பீடு நடைபெற்றது. இதையடுத்து அந்த நகைகள் மற்றும் ஆவணங்கள் 6 பெட்டிகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு கிரண் ஜாவர்கி, தங்க பேனா, தங்கத்தட்டு, 1 கிலோ எடை உள்ள தங்க கிரீடம், 1.25 கிலோ எடை கொண்ட ஒட்டியானம் உள்ளிட்ட ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சென்னை, தஞ்சை, திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நிலங்களின் ஆவணங்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து இனி தமிழ்நாடு அரசே முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். The government of Tamil Nadu can either send it off to the Reserve Bank of India or take steps to value it, auction it off for recovering the monies to the government of Tamil Nadu. Both these have been directed to be done. ஜெயலலிதா வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட விலை உயர்ந்த சேலைகள் மற்றும் காலணிகளை தாங்கள் பெங்களூருவுக்கு எடுத்து வரவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த வழக்கு செலவுக்காக தமிழ்நாடு அரசு கர்நாடகாவிற்கு 13 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் சசிகலா உள்ளிட்டோர் 20 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தியிருக்கும் நிலையில் இதில் மீதி தொகையை தமிழ்நாடு அரசிடம் வாங்குவோம் என்றும் வழக்கறிஞர் திரு கிரண் ஜாவர்கி தெரிவித்தார். இதனிடையே தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நகைகள் மற்றும் ஆவணங்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சென்னை எடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட மத்திய அரசு வழங்காமல் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், மத்திய அரசில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களில் ஒருவன் என்ற வீடியோ பதிவின் மூலம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவரித்துள்ள அவர், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை ஒதுக்காதது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்ற பெயரை கூட சொல்லாமல் நமது மாநிலத்தை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட வழங்காமல் இருப்பது என்ன நியாயம் என்று அவர் வினவினார். மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், பெண் கல்விக்காக அதிகமாக செய்வதால் அவர்கள் அதிக அளவில் பலனடைந்து வருவதாக தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தாம் ஆலோசனையாகவே பார்ப்பதாகவும் முரண்பாடுகளாக நினைப்பதில்லை என்றும் அவர் கூறினார். டெல்லி தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று பாஜகவின் டப்பிங் குரலாகவே எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை இருப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்தார். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும்.
அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசித்து பார்க்கணும். மணிப்பூரில் 200க்கும் மேற்பட்டோரை கலவரத்தில் கொன்று குவித்த பிரச்சனையில் முதலமைச்சர் பைரோன் சிங் பதவி விலகியிருப்பது தாமதமான முடிவு என்ற திரு ஸ்டாலின், மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் பாஜக ஆட்சியில் அந்த அளவுதான் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர், பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க தாமே சட்டப்பேரவையில் சட்டம் கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டினார். சோசியல் மீடியாக்களில் இளைய தலைமுறையினர் பலர் ஹோட்டல்களுக்கு சென்று ஃபுட் ரிவ்யூ போடுவதை சுட்டிக்காட்டிய அவர், அதேபோல் ஃபிட்னஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக அளவில் போர் முறைகளை ட்ரோன்கள் மாற்றி வரும் நிலையில் இந்தியாவும் அதில் போட்டியாளராகும் விதமாக நமது தொழில்நுட்பத்தையும் உற்பத்தி தளத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிற்கு அண்மையில் அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் திரு மோடி டெலிபிராம்டரை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு குறித்து உரை நிகழ்த்தினார். அதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் எக்ஸ் வலைதள பதிவில், ஏஐ தொடர்பாக பிரதமர் டெலிபிராம்டரை பார்த்து வாசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நமது போட்டியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் உச்சத்தை தொட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோனில் உள்ள நவீன வசதிகளை விளக்கும் வீடியோ ஒன்றையும் தமது பக்கத்தில் இணைத்துள்ள அவர், பேட்டரி, மோட்டார், கேமரா, தகவல் தொடர்பு கருவிகளை கொண்ட ட்ரோன்கள் போர் தந்திரத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருவதாகவும், போர் விமானங்களை விட மிகச் சிறப்பாக துல்லியமான தாக்குதலை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். So it is the optics and communication system are allowing you to see the battlefield, see the sea in a completely different way, and then the electric motor is allowing you to target very, very accurately, put explosive power very accurately where you want. ட்ரோன் என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல என்றும், வலுவான தொழில் கட்டமைப்பால் அடிமட்டத்தில் இருந்து உருவாக்கப்படும் கண்டுபிடிப்பு என்றும் கூறியுள்ள திரு ராகுல் காந்தி, இத்துறையில் இந்தியா போட்டியாளராக உருவாக்கும் வகையில் நாம் மாபெரும் வியூகத்தை வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 114 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்நிகழ்ச்சி கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. கும்பமேளா நிறைவடையும் 26ஆம் தேதிக்குள் புனித நீராடுபவர்களின் எண்ணிக்கை 70 கோடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தின் நுழைவு வாயிலில் சாதி பெயர் உள்ளது தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நிலை குறித்து வரும் 19ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு பள்ளியின் நுழைவு வாயிலில் சாதி பெயரை எழுதலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடையின் நுழைவு வாயில் பகுதியில் டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது. நடுத்தரம், பெரியது, மிகப்பெரியது ஆகிய 3 டிஜிட்டல் லாக்கர் அறைகளும் செல்போன் செயலி மூலமே இயங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. லாக்கரில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்து தங்களுக்கு தேவையான டிஜிட்டல் லாக்கரை தேர்வு செய்து கட்டணம் செலுத்தி உடைமைகளை பயணிகள் வைத்துக் கொள்ளலாம். பேமெண்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக்கர் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த லாக்கர் ஓப்பனிங் நீங்களே சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபோன்லேயே சிஸ்டம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லாக்கர் நீங்கள் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இளைஞர்கள் படுகொலைக்கான காரணத்தை தீர விசாரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் இன்று மீன்பிடி துறைமுகம் முன்பு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் யாரும் வராததை கண்டித்து பனிமய மாதா பேராலயம் வழியாக சார் ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இப்பிரச்சனையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் 2 நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில கும்பமேளாவில் பிரபலமான வளையல் கடை உரிமையாளர் மகள் இளம்பெண் மோனலிசா கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நகைக்கடை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விற்பனையை தொடங்கி வைத்தார். வழக்கம் போல் தொழிலதிபர் பாபி செம்மனூர் சிறப்பு விருந்தினரின் கழுத்தில் விலை உயர்ந்த வைர நெக்லஸை அணிவித்து அழகு பார்க்கும் நிகழ்வும் அப்போது அரங்கேறியது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்வைத்திறன் குறைபாடுடைய அரசு பள்ளி மாணவர் கணினி மூலம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ளார்.
சென்னை பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 18 மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். அவர்களில் ஆனந்த் என்ற மாணவர் இந்த ஆண்டு முதல் முறையாக கணினி மூலம் தேர்வு எழுத உள்ளார். இதற்காக அவர் 2 ஆண்டுகள் தட்டச்சு பயிற்சி பெற்றுள்ளார். மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்கள், அதிவேகமாக வாகனத்தை இயக்கியவர்கள் உட்பட 90 பேர் மீது கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டி வந்த 12 பேரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. இன்றைய விலை நிலவரப்படி ஒரு சவரன் 63,120 ரூபாயாகவும் 1 கிராம் 7,890 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்களா என்பது இந்திய ராஜதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டமா மாநில அரசின் திட்டமா என்று பார்க்காமல் உடனடியாக உரிய நிதி விடுவிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்துக்களின் மதிப்பீட்டு பணிகள் முடிந்து அவை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.